ஹாய் ஹலோ உங்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாங்கள் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட டைமில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விடயத்தை குறிப்பிடுவதற்கு இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் நமக்கு பயன்படுது. உதாரணமாக இந்த ரெண்டு வாக்கியத்தையும் பாருங்களேன். ஐ வில் பி ஸ்டடி அட் 8 PM. நான் இரவு 8 மணிக்கு படித்து கொண்டிருப்பேன். என்ன செஞ்சு கொண்டிருப்பார்? படித்து கொண்டு இருக்க போகிறார். யாராவது உங்ககிட்ட வந்து நீ 8 மணிக்கு நைட்டு 8 மணிக்கு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருப்ப அப்படின்னு கேட்டா நீங்க நான் இரவு 8 மணிக்கு படித்து கொண்டிருப்பேன். அந்த செயல் வந்து நடந்து கொண்டிருக்க போகுது. அந்த செயலை குறிப்பிடுவதற்கு இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம பயன்படுத்த முடியும். They will be watching a movie tomorrow. They will be watching a movie tomorrow. அவர்கள் நாளை ஒரு படம் பார்த்து கொண்டிருப்பார்கள். எதிர்காலத்தில் நடைபெற்று கொண்டிருக்க போகின்ற ஒரு விடயம். சரி, இப்போ நம்ம இதில் பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், கொஸ்டின் சென்டென்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். பாசிட்டிவ் சென்டென்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் பி ப்ளஸ் பேஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. வேர்போட ஐஎன்ஜி சேர்க்க போகிறோம். ஓகே, இது கண்டினியூஸ் டென்ஸ். எந்த ஒரு கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு பார்த்தாலும் அது பாஸ்ட் கண்டினியூஸாக இருக்கலாம், ப்ரெசன்ட் கண்டினியூஸாக இருக்கலாம், ஃபியூச்சர் கண்டினியூஸாக இருக்கலாம். கண்டினியூஸ் வந்தாலே வேர்போட நம்ம வந்து ஐஎன்ஜி சேர்க்கணும். சரியா? நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. இங்கே இந்த வாக்கியத்தை கவனிங்க. ஐ வில் பி ஒர்க்கிங் அட் 10 AM. நான் காலை 10 மணிக்கு வேலை செய்து கொண்டிருப்பேன். இப்போது இந்த வாக்கியத்தில் அடங்கியிருக்கிற விடயத்தை பாருங்கள். மேலே ஃபார்முலா பாருங்கள். சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் பி பேஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இங்கே சப்ஜெக்ட் எது? சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்னா உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதாவது சப்ஜெக்ட்னா அந்த வாக்கியத்தை நடத்துபவர், வாக்கியத்தின் கதாநாயகன்றே சொல்லலாம். இந்த வாக்கியத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? நான் காலை 10 மணிக்கு வேலை செய்து கொண்டிருப்பேன். ஸோ அந்த வேலையை செய்கிறது யாரு? நடத்துகிறது யாரு? நான். அப்போது நான் தான் சப்ஜெக்ட். அப்போது சப்ஜெக்ட் நான், அதாவது ஐ. அடுத்து என்ன போடணும்? நம்ம ஃபார்முலாவை பாருங்கள். சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் பி. ஸோ இங்கே பாருங்கள், வில் பி போட்டிருக்கோம் நம்ம. அதுக்கு அடுத்து என்ன போடணும்? பேஸ் வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து ஒர்க் அப்படின்ற வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து ஒர்க்கிங் அப்படின்னு போட்டிருக்கோம். அவ்வளவுதான் பாசிட்டிவ் சென்டென்ஸ். ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம வந்து ஃபார்முலாவை வந்து நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும். சென்டென்ஸை ஈஸியாக கிரியேட் பண்ணிடலாம். சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். ஷீ வில் பி குக்கிங் டின்னர் டுநைட். ஷீ வில் பி குக்கிங் டின்னர் டுநைட். அவள் இன்று இரவு உணவு சமைத்து கொண்டிருப்பாள். அவள் இன்றிரவு உணவு சமைத்து கொண்டிருப்பாள். இங்கே சப்ஜெக்ட் எது? யார் அந்த உணவை தயாரிக்கிறது? அவள். ஸோ அவள் தான் சப்ஜெக்ட். சப்ஜெக்டுக்கு அடுத்து நம்ம என்ன போடணும்? வில் பி. அதுக்கப்புறம் வேர்ப் வரும். வேர்போட நாங்கள் என்ன சேர்க்கணும்? ஐஎன்ஜி சேர்க்கணும். அதாவது வேர்ப்னு சொன்னால் அந்த செயலை குறிக்கிறது. தமிழில் வினை சொல் அப்படின்னு சொல்றதுக்கப்புறமா ஆப்ஜெக்ட் வரும். இங்கே இந்த வாக்கியத்தில் ஆப்ஜெக்ட் எது? டின்னர் என்று சொன்னால் வாக்கியத்தின் கதாநாயகன் செய்கின்ற செயல் மூலம் பாதிக்கப்படுகின்றது தான் ஆப்ஜெக்ட். ஓகே, ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இங்கே நெகட்டிவ் சென்டென்ஸுக்கான ஃபார்முலா பாருங்கள். சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் நாட் அல்லது வாண்ட். அதாவது பிரேக்கெட்டுக்குள்ள வாண்ட்னு கொடுத்துருக்குது. அது என்னன்னு சொன்னால் வில் நாட்டோட ஷார்ட் ஃபார்ம் தான் வாண்ட். அதுக்கப்புறம் பி வரப்போகுது ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வரப்போகுது. ஃபார்முலா மறுபடியும் பாருங்கள். சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் நாட் அல்லது வாண்ட் பி. வில் நாட் பி அல்லது வாண்ட் பி ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இங்கே இந்த வாக்கியத்தை கவனிங்க. I will not be going to school tomorrow. I will not be going to school tomorrow.
நான் நாளை பள்ளிக்கு போய்க் கொண்டிருக்க மாட்டேன். நான் நாளை பள்ளிக்கு போய்க் கொண்டிருக்க மாட்டேன். இங்க சப்ஜெக்ட் எது? ஐ. நான் தானே பள்ளிக்கு போய்க் கொண்டிருக்க மாட்டேன். ஸோ நான் தான் வந்து சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் நாங்க என்ன போடணும்? வில் நாட் பி. அதுக்கப்புறம் என்ன வரப்போகுது? வேர்ப் வரப்போகுது. ஐஎன்ஜி சேர்த்து. கோன்ற வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து கோயிங் அப்படின்னு போட போகிறோம். வெரி சிம்பிள். ரொம்ப ஈஸி இது. ஃபார்முலா மட்டும் மனசில் இருந்தால் போதும். இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸுக்கான ஃபார்முலாவில் என்ன சேர்த்துருக்கோம் நம்ம? எக்ஸ்ட்ராவா நாட் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். வேறு எதுவுமே சேர்க்கல. ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்திருக்கிறது வாண்ட்ன்றது வந்து வில் நாட்டோட ஷார்ட் ஃபார்ம் தான் வாண்ட். ஸோ வில் நாட்னாலும் ஒன்று தான், வாண்ட்னாலும் ஒன்று தான். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். We won't be using the car tomorrow. We won't be using the car tomorrow. நாங்கள் நாளை கார் பயன்படுத்திக் கொண்டிருக்க மாட்டோம். நாங்கள் நாளை கார் பயன்படுத்திக் கொண்டிருக்க மாட்டோம். இந்த வாக்கியத்தில் won't யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க. will not be யோட ஷார்ட் ஃபார்ம் won't be. அதை போட்டிருக்கோம். ஸோ இங்கே சப்ஜெக்ட் எது? we. ஸோ சப்ஜெக்ட் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன போட போகிறோம்? சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் நாட் ஆர் வாண்ட் பி. சரியா? அப்போ நாங்கள் இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? வாண்ட் பி யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து என்ன போடணும்? வேர்ப். வேர்போட என்ன சேர்க்கணும் நம்ம? ஐஎன்ஜி. யூஸ் அப்படின்ற வேர்போட நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? ஐஎன்ஜி சேர்த்து யூஸிங் அப்படின்னு போட்டிருக்கோம். அடுத்து ஆப்ஜெக்ட் வரும். த கார். ஆப்ஜெக்ட் எது? த கார் அப்படின்றது ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறமா மீதி இருக்கிற சென்டென்சஸ் வரும். ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ நம்ம அடுத்து கொஸ்டின் சென்டென்ஸ் பார்ப்போம். அதாவது வினா வாக்கியங்களை எப்படி ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதோட ஃபார்முலா என்ன, எப்படி வினாக்களை கிரியேட் பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா வினா வாக்கியங்களை கிரியேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலாவை பாருங்கள். வில் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் பி ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இப்போது நம்ம ஏற்கனவே பார்த்ததுக்கெல்லாம் நெகட்டிவ் சென்டென்ஸாக இருக்கட்டும், பாசிட்டிவ் சென்டென்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ஃபஸ்ட்டுக்கு சப்ஜெக்ட் தான் வரும். அதுக்கப்புறம் தான் ஹெல்பிங் வேர்ப்ஸ் வரும். வில் அல்லது வில் நாட் எதாக இருந்தாலும் வரும். ஆனால் இங்கே கேள்வி வாக்கியத்தை நம்ம கிரியேட் பண்ணும்போது வில் வந்து ஃபஸ்ட்டுக்கு வரும். அதுக்கு பிறகு தான் சப்ஜெக்ட் வரும். அதுக்கப்புறம் பி, அதுக்கப்புறம் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஓகேவா? இங்கே பாருங்க வாக்கியத்தை. வில் தே பி பிளேயிங் டுமாரோ? அவர்கள் நாளை விளையாடுவார்களா? இங்கே சப்ஜெக்ட் எது? தே. ஸோ நம்ம என்ன செய்கிறோம்? ஹெல்பிங் வேர்ப் வில்லை நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? முன்னாடி கொண்டு வந்து போட போகிறோம். ஃபார்முலாவில் அப்படி தானே இருக்குது. வில் முன்னாடி போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு சப்ஜெக்ட் தே போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பி, அதுக்கப்புறம் பிளே என்ற வேர்ப்போட ஐஎன்ஜி சேர்த்து பிளேயிங். அவ்வளோதான் வினா வாக்கியம். இதில் பெருசாக நம்ம ஒன்றும் செய்ய போகிறதில்ல. ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டா சரி. ஹெல்பிங் வேர்ப்ஸை கொண்டு வந்து முன்னாடி போட போகிறோம். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட். இல்லாட்டி இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். வில்லுக்கும் பிக்கும் நடுவில் சப்ஜெக்டை போட போகிறோம். அதுக்கப்புறம் வேர்பை எழுத போகிறோம். அவ்வளவுதான் மேட்டர். சிம்பிள். ஓகே காய்ஸ், இந்த லெசன் கம்ப்ளீட். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ், கொஸ்டின் சென்டென்ஸ் மூணுமே பார்த்துட்டோம். உங்களாலையும் இப்போ சென்டென்ஸுகளை க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளட்டும். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக்கையும் தட்டி விட்டுங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஒரு நல்ல லெசனோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.